ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னா, சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 9:15 இருந்து மார்க்கெட் வந்து 9:45. ஸோ 9:45க்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, 9:45 உடைய 1/2 அன் ஹவர் அந்த டைம் ஃப்ரேம்ல உள்ள கேண்டில் ஹை அண்ட் லோவ மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு, ஆ அத வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ அந்த இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இத ஆப்ஷனுடைய பிரீமியம்லயும் நம்ம பார்க்கலாம். அதே சேம் டைம்ல நம்ம வந்து இண்டெக்ஸ்லயோ, ஃபியூச்சர்லயோ கூட நம்ம இத வந்து நம்ம வச்சு பார்த்து, அது மார்க்கெட் எங்க இருக்கு, என்னங்கிறத வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதோட இது என்னன்னு நம்ம இப்போ வந்து லைவா உங்களுக்கு நான் அந்த இத வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ. ஓகே. இப்ப நம்ம வந்து ஃபிபனாச்சி எடுத்தாச்சு. ஆ இது வந்து எடுத்துருவோம். இந்த இண்டிகேட்டரையும் நான் எடுத்துட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத இன்னைக்கு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா, இன்னைக்கான மார்க்கெட் ஓப்பனிங் எங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இதான் ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் கேண்டிலு. இந்த 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை, லோ 2யும் நம்ம மார்க் பண்ணோம் ஃபிபனாச்சி வச்சு. ஓகே. இப்ப நம்ம 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல அந்த ஹை, லோவ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டேன். லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது லைன் வந்து ரீவைண்ட் ஆயிறக்கூடாது. 5 மினிட் மாத்திக்கிடுவோம் நம்ம வந்து. இதுல ஆங்கர்டு வைவேப் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இதுல டிஃபால்ட்டா இருக்கும். அத நம்ம யூஸ் பண்றோம். அத 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வச்சு நம்ம வந்து அத கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லைன் வந்து அதுவே உங்களுக்கு நமக்கு வந்து வரும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத 1 மினிட் டைம் ஃப்ரேம்னு மாத்திக்குவோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம மாத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 அன் ஹவருடைய ஹை, லோ 2யும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த ஒயிட் கலர் லைனு. இது வந்து 1/2 அன் ஹவருடைய ஹை. இது வந்து 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா? அதோட அந்த ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேர கேண்டிலுடைய லோ. இந்த கிரீன் கலர் லைன் வந்து ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய 50% ஆவரேஜ் லைன். ஓகே. இப்ப நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, இத வந்து நம்ம வந்து 1 மினிட் மாத்துனதுக்கப்புறம் நமக்கு வந்து அதாவது ப்ரீவியஸ் டே உடைய அந்த சரி மன்னிக்கணும். ப்ரீவியஸ் 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய லோவ வந்து மார்க்கெட் கட் பண்ணுச்சு அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இந்த இடம் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இந்த 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய லோ இருக்கு இல்லையா? லோ வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த 1/2 மணி நேர கேண்டிலுடைய லோவ கட் பண்ணிருச்சு அப்டின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வைவேப்புக்கு மேல மார்க்கெட் வந்து ஒரு 1 மினிட் கேண்டில் வந்து குளோசிங் குடுத்தது அப்டின்னா, நம்ம வந்து அந்த குளோசிங் குடுத்த உடனே நம்ம என்ட்ரி ஆயிட்டு 50% உடைய லைன் இந்த லைன்ல நம்ம எக்ஸிட் ஆயிரணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம ஸ்கால்பிங் பண்றது இந்த மெத்தட் வச்சு. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் வந்து மேல போகலாம். இல்ல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்காக திருப்பி இங்க வந்துட்டு, திருப்பி இங்க வந்து மேல மேல போகலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து சேஃபா ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, ஆ வைவாப்புக்கு மேல ஒரு 1 மினிட் கேண்டில் நமக்கு குளோசிங் குடுத்த உடனே, அதே சேம் டைம்ல அது வந்து 50% ஆவரேஜ் லைனுக்கு கீழ இருக்கா, மேல இருக்கான்னு பாருங்க. மேல இருந்ததுன்னா இந்த லைன 50% ஆவரேஜ் லைனுக்கு மேல ஒரு கேண்டில் குளோசிங் குடுக்கு. அதே நேரத்தில வைவாப்புக்கு மேலயும் அந்த லைன் குளோசிங் குடுக்கு அப்டின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வைவாப் வந்து இங்க இருக்குது நமக்கு. ஸோ இதே இது மார்க்கெட் வந்து ஒரு 50%க்கு மேல வைவாப் லைன் இருக்குது. அதே சேம் டைம்ல கீழ இருந்து வந்து ஒரு கேண்டில் வந்து வைவாப்புக்கு மேல இந்த 50%க்கு மேல குளோசிங் குடுக்குன்னா, இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸிட் ஆகும்.
சரியா? ஸோ இப்ப இன்னைக்கு மார்க்கெட் வந்து எங்கன்னா 50%க்கு கீழ. அதாவது என்னன்னா 0.23 அப்படிங்கிற இந்த லைனுக்கு கீழ தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஆ வைவாப் அந்த லைன்ல தான் நமக்கு வந்து வைவாப்பும் வந்து வருது. ஸோ இதுக்கு மேல ஒரு 1 மினிட் கேண்டில் குளோசிங் குடுத்துச்சு அப்படின்னா என்ட்ரி ஆயிட்டு, இந்த 50% வந்து நம்ம வந்து டார்கெட்டா வச்சுட்டு நம்ம வந்து ஆ எக்ஸிட் ஆயிரணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இது ஸ்கால்பிங் பண்ணும்போது 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இந்த மாரி தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்படி நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டாவே இருக்கலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே லாஸ் ஆக மாட்டோம். ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்கால்பிங் பண்ணும்போது, நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லாஸுக்கான வாய்ப்புகள். ஆனா அதே நேரத்தில எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எந்தெந்த டைம்ல ட்ரேட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா, இந்த 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேமோட ஹை லோவ மார்க் பண்ணிட்டு, மார்க்கெட் எங்க இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இத பிரீமியம் அதாவது ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட் இருக்கு இல்லையா? பிரீமியம் சார்ட்ல மட்டும் கூட நீங்க வச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் சார்ட்ட வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இது நீங்க பிரீமியத்தில வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க. அ இந்த மாரி நீங்க வந்து பாருங்க. அதாவது என்னன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல லோவ கட் பண்ணுது. லோவ கட் பண்ணிட்டு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் உடைய லோக்கு கட் பண்ணாம மார்க்கெட் வந்து உள்ள வருது அப்டின்னா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து அடுத்து இருக்கக்கூடிய 50% வரைக்கும் கண்டிப்பா மார்க்கெட் வரலாம். இல்லன்னா 0.23 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ எப்பவுமே வந்து இந்த வைவாப்புக்கு மேல நமக்கு குளோசிங் குடுத்து, அது வந்து மேல வந்து நமக்கு வந்து 50% வந்து நம்ம டார்கெட் வைக்கலாம். ஏன்னா, இந்த மார்க்கெட் வந்து அடுத்து 0.23 அப்படிங்கிற லெவல்ல தான் மார்க்கெட் வந்து வைவாப்போட அந்த இண்டிகேட்டர் வருது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 1 மினிட் கேண்டில் நமக்கு வந்து மேல குளோசிங் குடுத்துச்சுன்னா, நம்ம வந்து தாராளமா ஒரு என்ட்ரி ஆயிட்டு, இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிரலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல வந்தது. ஸோ நாளைக்கான பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல அ நம்ம போஸ்ட் பண்ணிருவோம். ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதோடைய இதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அங்க நம்ம பிஇபி லெவல் அதாவது நிஃப்டிக்கான பிஇபி லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம குடுப்போம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.